வச்சுக்கோங்க, உங்க வீட்டை பராமரிக்க ஒருத்தர் விடுறீங்க. உங்களுக்கே தெரியாம கடனா வாங்கி எங்கெங்க கிடைக்கும் அத்தனையும் கடன் வாங்கிட்டு ஓடுனா எப்படி இருக்கும்? அந்த கதை நடந்துக்கிட்டு ஏன்னா நீ மாநிலத்தை பார்த்துக்கோப்பா அப்படின்னு சொல்லி ஓட்டு போட்டு அவன் கையில கொடுக்க. இந்த மாநிலத்தின் தலையை வச்சுக்கிட்டு ஊரெல்லாம் கடை வாங்கி அது இது பேர்ல அடைச்சு வச்சுட்டு அதுவே கமிஷன் மட்டும் யோசிச்சு பாருங்க 4.5 லட்சம் கோடி கமிஷன் வாங்குறானா அதுல 10ல இருந்து 15% கமிஷன் நிச்சயமாக திமுக தலைமை குடும்பத்துக்கு போயிடும். 10% கமிஷனால என்ன ஆச்சு? 40,000 கோடிக்கு மேலயா வாங்கின கடன்ல இருந்து நீங்க கமிஷன் அடிச்சா 40,000 கோடிக்கு மேல இந்த 4 வருஷத்துல கருணாநிதி குடும்பம் அடிச்சிருக்கும். இது ஏதாவது புரியுதா உங்களுக்கு? ஆனா அடிச்சிட்டு தான் நம்ம கொடுத்தது என்ன? இந்த சாலைகள். எதுக்கு தெரியுமா பிடிச்சிருக்காங்க? ஃபண்ட் வந்ததுக்கு அப்புறம் ரிலீஸ் பண்ணுவோம். ரிலீஸ் பண்றதுக்கு முன்னாடி எனக்கு கப்பம் கட்டிடணும். இந்த பணி ஏன் தாமதமா இருக்கு? இப்பதான் காரணம் சொல்றேன். ஃபண்ட் வரும். ஒவ்வொரு தவணையா வந்ததுக்கு அப்புறம் அந்த தவணை காசை கொடுக்கறதுக்கு முன்னாடி நீ எனக்கு செட்டில்மெண்ட் பண்ணிடு. 15% 18%. நீ செட்டில்மெண்ட் பண்ணிட்டா உனக்கு காசு கிடைச்சிடும். செட்டில் பண்ணதுக்கு அப்புறம் அப்புறம் அதிகாரிகள் தாமதப்படுத்தி வந்து சேரும். வந்த ஃபண்ட் நேரா உள்ள போச்சு வச்சுக்கவேன். ஒரு வேர்ல்டு பேங்க்ல இருந்து வாங்கின காசு நேரா கான்ட்ராக்ட் கையில போச்சு வச்சுக்கவேன். அவன் 4 கேள்வி கேட்க முடியும். இது வரும்போதே வந்துருச்சு உனக்கு காசு தரணும் எனக்கு ஒரு 18% காசை கட்டுனா இப்படிதான் போகும். தமிழ்நாட்டுடைய கடன் இருக்குல்ல அது சுமார் 9 கோடி 29 லட்சமா மாத்துறாங்க இந்த திமுக அரசு. எம்.கே. ஸ்டாலின் அவர்கள் வந்ததுக்கு அப்புறம் 74 வருஷத்துல தமிழ்நாட்டோட 74 வருஷத்துல முதல் முறையாக 4 வருஷத்துல 4.25 கோடி கடன் வாங்கியிருக்காங்க. கடன் வாங்குறதே வேலையா? எதுக்கு நினைக்கிறீங்க? ரோடு போட போறேன், அது பண்ண போறேன், இது பண்ண போறேன். இதை பத்தி விழிப்புணர்வு நமக்கு கொஞ்சம் உரைக்கலன்னு வச்சுக்கோங்க. உங்களை வாகனங்கள் ஆரம்பிச்சு உங்க குழந்தைகள் வரைக்கும் எதுவுமே பாதுகாப்பு கிடையாது. அதை பத்தி எங்களுக்கு அக்கறையும் கிடையாது.